கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நேற்று தினம் நியூஸ் 18 விவாத நிகழ்ச்சியில பேச சென்றிருந்த திராவிட இயக்க சமூக பற்றாளர் அதாவது பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் மீது பேசும்போது பலதட்ட வார்த்தை தாக்குதலாம் நடைபெற்று இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா வலதுசாரி சிந்தனையாளர்கள் எதிர்கட்சியினர் எல்லாம் பேசும்போது அமைதியா இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த பாஜகவினர் செந்தில்வேல் அவர்கள் பேச தொடங்கும் போதுமே கத்தி கூச்சிட்டு இருக்காங்க. அவரை தாக்குதல் கூட முற்பட்ட மாதிரியான ஒரு கருத்தை தான் அவர் வச்சிருந்தாரு. வெளியே வந்த செந்தில்வேல் திமுக பாஜக கடுமையா தாக்க மாதிரி ஒரு செய்தி போய்கிருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? RSS சங் பரிவார் பாஜக கூட்டம் வடக்க வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு இது மாதிரியான அரசியல் அரங்க நிகழ்ச்சிகளில் நெறியாளரே தாக்கியிருக்காங்க. வடக்க அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்றவங்க கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அந்த கலாச்சாரத்தை தொடங்கலாம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அண்மை காலமாக RSS சங் பரிவார் கூட்டம் நாங்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வருவோம், திரும்புறம் கூட்டத்தில் நாங்கள் தீபத்தை ஏற்றிடுவோம். இது மாதிரி அரங்கத்தில் ஒரு 10 ரவுடிகளை கூட்டு வந்துக்கிட்டு நம்ம சகோதரி மதிவதினி பேசுகிற நிகழ்ச்சியில இருந்து அதில் அர்ஜுன் சம்பத் நடந்து கண்ட விதம் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்றாங்க. நம்முடைய செந்தில்வேல் போன்றவர்கள் ஆரோக்கியமான கருத்துக்களை தேடி தேடி கண்டுபிடித்து இன்றைக்கு விவாத நிகழ்ச்சியில கலந்துகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் புள்ளி ஓரங்களோட இப்ப பேசுறார். பேசக்கூட முன்னாடி ஜோக்கா பேசிக்கிட்டு இருந்தவர் இப்ப நாடாளுமன்றத்தில் புள்ளி ஓரங்களோட நாடாளுமன்ற விவரங்கள் பேசுறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாத சங் பரிவார் கூட்டம் தமிழ்நாட்டோட பொது அரங்கத்தில் அர்ஜுன் சம்பத் போன்ற மதிவதினியை தாக்க போறது, அப்ப இந்த மாதிரி பொது அரங்கத்தில் ஒரே கூச்சலிடுவது, எதிராக திராவிடத்துக்கு எதிராக பேசுவது, முதலமைச்சரும் பிரதமரும் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியிலேயே மோடி வாழ்க என்று முதலமைச்சர் பேசும்போது கோஷமிடுவது, இதையெல்லாம் கண்ணியத்துக்குரிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பொறுமையோட நிதானத்தோட இதை கவனிச்சுட்டு அணுகிட்டு வர்றாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக பார்த்தா நிலைமை வேற. இப்போ உண்மையிலே அண்ணாவா இருக்காரு, பெரியாரா இருக்காரு, கலைஞரா இருக்காரு, கடமை ரெண்டையும் கட்டுப்பாடோட கட்சியை நடத்துறாரு. நாங்க அந்த இயக்கத்தில் இருந்த ஆளுங்க, எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. இப்ப தளபதி நடத்துறதுல உடன்பாடு இல்லை என போன்றவங்களுக்கு. அதாவது நம்மளை எதிர்த்து திராவிட இயக்கத்தை எதிர்த்து, பெரியார் எதிர்த்து, அண்ணாவை எதிர்த்து, கலைஞர் எதிர்த்து, திராவிட கருத்தில் எதிர்த்து மூச்சு விட்டாலே மூச்சை பிடிச்சு போடுவோம். நாங்க இப்ப வெளியே நல்லா அடி விழுந்ததாக கேள்விப்பட்டேன். தர்மடி கொடுத்துருவாங்க. தர்மடி கொஞ்சம் அடங்குவாங்க. அதாவது அடிக்கு உதவாத அண்ணன் தம்பிக்கு உதவ மாட்டான், அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அடி வாங்கினாத்தான் சரியா இருக்கும். வன்முறையை தூண்டி விடல, நீ வன்முறையாளர் அல்ல. தமிழ்நாட்டில் இன்னும் வன்முறை பண்ற அளவுக்கு பாஜக கட்சி இன்னும் 100 ஆண்டுகளானாலும் 100 ஜென்மணி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் நீ பெரிய ஆள வர முடியாது. இதெல்லாம் அனுமதிச்சுட்டாரு. தாராள ஜனநாயகத்தை முதலமைச்சர் அனுமதிச்சிருக்காரு. ஆனா நாங்களும் திராவிட கருத்தியலாளர்கள், நாங்கள் கலைஞரோடு அரசியல் கற்றுக்கொண்டவர்கள். திருப்பூரங்குன்றத்திலே அவங்க தகராறு ஆரம்பிச்சிருக்கான். இது எதிர்கால அரசியலுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல. RSS சங் பரிவார் பாரதிய ஜனதா கூட்டத்துக்கு நான் எச்சரிக்கையா சொல்றேன். செந்தில்வேல் அவர்களிடமும் தங்கத்தமிழ்ச்சன் அவர்கள் நீங்கள் நடந்து கொண்டது தமிழ்நாட்டில் இதுவே கடைசியா இருக்கணும். இல்ல, செந்தில்வேல் தான் குண்டர்களை கூட்டுறாருன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. செந்தில்வேல் ஆள் குண்டா இருப்பாரு, குண்டர்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. அவர் நிதானமா அரசியல் பேசக்கூடிய தோழர். அவர் ஒரு தொலைக்காட்சியில இந்த மாதிரி நிகழ்வுகளில் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பண்பாளர், படிப்பதற்கு பார்ப்பதற்கு ஒரு பண்பாளர். நீங்க பண்பாளரை நீங்க அனுப்பிச்சு விட்டு இப்ப எங்க மாதிரி ஆள நீங்க அனுப்பிச்சு விட்டு பாருங்க. இப்படி கரைச்சல் பண்ணிட்டு வெளியே அரங்கத்துக்குள்ளே அவனை பார்த்துருவேன், அடையாளம் பார்த்துருவான், மச்சத்தோட அனுப்புவான். அரங்கத்துக்குள்ளே RSS காரன பாஜக காரன மச்சத்தோட அனுப்பணும். இந்த நிகழ்ச்சிக்கு போனா எனக்கு இந்த மச்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். எதிர்காலத்தில் அது மாதிரி பண்ணாதான் அடங்குவான்.
அடங்க மறுப்பவனை அடக்கி காட்டினாதான் திராவிட இயக்கம். நான் திரும்ப அன்னைக்கு 2வது நீதிபதி 2 நீதிபதி தீர்ப்பு போல அங்க போயிட்டேன். ஏன்னா முதல் தீர்ப்பு சிங்கிள் ஜட்ஜி கொடுத்தோன்னே அப்படியே துள்ளிட்டு வந்தாங்க. 2வது ஒரு 10 பேர் கூலி போட்டாலும் தான் அடையாளம் நமக்கு தெரியும் யாருன்னு. கூட்டத்துல தகராறு பின்னு போனா விட்டுரும் நினைக்காத, வீட்டுக்கு வருவான், வீட்டுல தட்டி எழுப்பிடுவான். எல்லா இடத்துலயும் கண்காணிப்பு கேமரா இருக்கு. அதனால எங்கேயும் RSS கூட்டம் சங்பரிவார கூட்டம் தமிழ்நாட்டில் வாழை சுருட்டி வச்சுக்க. செந்தில்வேல் அவர்களுக்கு நடந்தது கண்டிக்கத்தக்கது. இனிமேல் இது மாதிரி தொடரக்கூடாது. தொடர்ந்தா எங்களை போன்றவர்கள் தான் நாங்க இனிமே மேடைக்கு வருவோம். சார் அதுல முக்கியமா பார்த்தோம்னா அந்த SA சூர்யா அந்த பாஜக மாநில இளைஞர் நினைச்சர் வந்து ஆஸ்பத்திரிலாம் அட்மிட் ஆகப்பட்டிருந்தான். நாடகம் அதை வீட்டுக்கு அவங்க தீ வச்சுக்கிடுவாங்க, அவங்க மன்றத்துக்கு அவங்க தீ வச்சுக்கிடுவாங்க, அவங்க தலைக்கு அவங்க தீ வச்சுக்கிடுவாங்க, பொண்டாட்டிக்கு அவங்களே தீ வச்சுக்கிடுவாங்க. கடைசிக்கு ஒரு பாதுகாப்போடு அலைவாங்க. பாருங்க RSS-காரே இந்து முன்னணிக்காரே வீரம் பேசுறாங்க, கடவுள் காப்பாற்றுவார். ஏன்னா துப்பாக்கியோட அலைவாங்க போலீஸ் வச்சுக்கிட்டு. திராவிட கழகத்துக்கார அலையிறமா, கம்யூனிஸ்டுக்கார அலையிறமா, கடவுளை காப்பாற்றுவார். அப்பவே நீ நம்பிக்கையோட வர வேண்டியதானே. அதனால களவாணி போய் அவனுக்கு நானே அவனே ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிடுவா. அதனால உண்மையிலே நீ ஆஸ்பத்திரியில் படுக்கிற நிலைமை வரும். கவனமா இருக்கு. என்ன சார் தொடர்ந்து இந்த மாதிரியான போயிட்டு இருந்தா என்ன பண்றது? தொடரக்கூடாது, தொடர விடமாட்டான். திராவிட மாடல் ஆட்சி இருக்கனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால திராவிட மாடல் ஆட்சியை பயன்படுத்தி ஒழுக்கமா வந்து வாதம் பண்ணிட்டு போங்க. இல்லையா அரங்கத்துக்கு விட்டு நீங்க வெளியேற முடியாது எதிர்காலத்துல. எச்சரிக்கை. சார் என்னதான் சொன்னாலும் 2026 வந்து ஸ்டாலின் வந்து வீட்டுக்கு அனுப்புவோம், இவ்வளவு அராஜகமன்ற ஆட்சி இனிமேல் தேவையான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. 2026 என்ன எனக்கு தெரிஞ்சு இன்னும் 20 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தொடரும். தமிழ்நாட்டில் யார் இருக்கா? ஆளுமையான தலைவர் யார் இருக்கா? தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைமை பண்பு யாருக்கு இருக்கு? இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்தக்கூடிய தலைவர் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின். இன்னைக்கு பாருங்க, திராவிட பொங்கல் 3000 ரூபாய் கொடுத்திருக்காரு. 3000 வரலாறுலேயே 2000 ரூபாய்க்கு மேலே கொடுத்தது இல்லை. இதான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு 3000 ரூபாய். எல்லா இடங்களையும் நான் பார்த்து வரேன். பெரும் மகிழ்ச்சியோட கணவன் மனைவி 2 பேருமே கோயிலுக்கு போற மாதிரி காலையில குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணி ரேஷன் கடைக்கு வந்து அந்த ரேஷன் பொருள்களை வாங்கிட்டு 3000 வாங்கிட்டு மங்களகரமா அந்த நம்முடைய செங்கரும்பு வாங்கிட்டு அப்படியே அந்த நடை போட்டு ரேஷன் கடைக்கு முன்னாடி வரதை பார்க்கும்போது தமிழகத்துல ஒரு தலை சிறந்த ஆட்சி. அந்த ரேஷன் கடை கொஞ்சம் தூரமா இருக்கா, அவங்களுக்கு உரிமை பயணம், அந்த கலைஞர் பேருந்து உரிமை பயணத்துல போய் இறங்கி வாங்கிக்க, வரும்போது உரிமை பயணம் ஃப்ரீயாவா. காலையில ரேஷன் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைகள் வீட்டுல சாப்பிட முடியாம இருக்கா, பள்ளிக்கூடத்துல விட்டு அவங்களுக்கு காலை சாப்பாடு, மதியம் ரேஷன் கடைக்கு போட்டு ஒரு லேட் ஆகுதா, மதிய சாப்பாடு பிள்ளைக்கு கொடுத்துருவோம். நீ ரேஷன் கடைக்கு பொருள் வாங்கிட்டு வந்துட்டு சாயந்தரம் பிள்ளைக்கு கொடு. முதியோர்களா வயதானவர்களா உங்களால வர முடியல, வீடு தேடி ஒரு தாய்மானவர் திட்டம். பிள்ளை கல்லூரிக்கு போறியா, மாதம் 1000 ரூபாய் வாங்கிக்க. எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒருத்தவங்க சொல்றாங்க, மகளிர் உரிமை தொகை அவங்க வீட்டுக்கு 3 பேருக்கு வந்துருச்சா 3000. 3 பேருக்கு தனித்தனி ரேஷன் கார்டு இருக்கு, 3 குடும்பம் இருக்காங்க, அதுக்கு 9000. பையன் 1000 வாங்கிட்டான், மொத்தம் 15000 இந்த பொங்கலுக்கு கிடைச்சிருச்சுங்க. இதான் ஆட்சியின் சாதனை. திராவிடம் எங்க இருக்குன்னு கேட்கல, இங்கதான் திராவிடம் இருக்கு. ஆனா இந்த திராவிடத்துடைய சாதனைகளை பெருமகிழ்ச்சியோட கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல இன்னைக்கு பெருமகிழ்ச்சியுடன் கட்டாயமா கரும்பு வாங்கிட்டு போகணும் கொடுக்குறாங்க. முன்னாடி ஆட்டையை போட்டுருவாங்க, கரும்பு ரேஷன் கடையில் ஆட்டையை போட்டுருவா, 2 கொடுத்த ஒன்று ஆட்டையை போட்டுருவா, பாதி ஆட்டை குட்டை கரும்பா வரும். இப்ப சோகையோட கொடுத்துடுறாங்க, சோகையோட தூக்கிட்டு அந்த அப்படியே பச்சை சோகையோட கரும்பை தூக்கிட்டு செங்கரும்பை தூக்கிட்டு அங்க மக்கள் பொங்கல் பொருளை வாங்கிட்டு வர காட்சி, அற்புதமான காட்சியை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இதனுடைய சாதனைகளை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது நீ என்ன நினைக்கிற? எரிச்சல் ஆகிற. இது எங்கேயாவது உத்தரப்பிரதேசம் இருக்கா, மத்திய பிரதேசம் இருக்கா? இப்படி ஒரு பண்டிகை, எவ்வளவு அற்புதமான பண்டிகை, இப்படி ஒரு அழகான பண்டிகை பொங்கல் திருநாள் என்பது தமிழர்களுடைய வீரத்தை, நம்முடைய விளைநிலத்தை, அந்த விளைநிலத்தில் உழைக்கக்கூடிய மாடு கண்டு கழனிகளை அத்தனையும் நம்ம கவனிக்கக்கூடிய பண்டிகை, ஒரு விஞ்ஞானபூர்வமான பண்டிகை.
நம்முடைய ஐயன் திருவள்ளுவனுக்கு பிறந்த நாள். பாருங்க வரிசையா வீரத்தை வெளிநாட்டுக்கிற ஜல்லிக்கட்டு, நம்முடைய வீட்டுல உழைக்கக்கூடிய காளை மாடுகளுக்கு விழா, வீடை சுத்தம் பண்றோம். இப்படி ஒரு அருமையான விழா, மனமகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய விழா தான் திராவிட பெண்கள் திருநாள். இங்கேயே சங்கராந்தின்னு புகுந்து பாப்பான், நடக்கல. அவன் எங்க புகுந்தான்? எல்லா இடத்துலயும் புகுந்தான். விவேகானந்தரை கொண்டு போய் விவேகானந்தர் சிலைதான் கன்னியாகுமரி RSS கோட்டைனா கலைஞர் பார்த்தாரு. தூக்குலா வள்ளுவர. இன்னைக்கு விவேகானந்தருக்கு மேல வள்ளுவர் நிக்கிறாரு அங்க கண்ணாடி பாலப்ப. அவங்க சொன்னா வால்மீகி எழுதின ராமாயணம் தான் பெரிய ராமாயணம்னா, இல்ல கம்ப ராமாயணம் தான் சொல்லி கம்பனை தூக்குறா. கம்பனுக்கு செலவை கம்பன் கழகத்தை உருவாக்கு, கம்பனை தூக்கு தமிழன. யார் பத்தினி? ஐவருக்கும் தேவியா. சூதாட்டத்துல அடை வச்சு விட்டாங்க பாஞ்சாலி, அவதான் பத்திரினா. இல்ல இல்ல சிலப்பதிகாரத்தை கூட இளங்கோடியில தூக்கி கண்ணை தான் பத்தினி தெய்வம் தூக்கிட்டார். இப்படி வரலாற்றுல திராவிட மாடலும் திராவிட கருத்தியலும் பெரியாருடைய சிந்தனையும் அண்ணாவுடைய தத்துவமும் இன்றைக்கு திராவிட மாடல் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய சாதனை. இன்னைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு சாதனை ஆட்சி. பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கோம், கல்வியில முன்னேறி இருக்கோம், சுகாதாரத்துல முன்னேறி இருக்கிறோம், கல்வியில அனைத்திலும் முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு திராவிட பொங்கலை நம்ம எல்லாம் கொண்டாடுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிற அளவுக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதை சீர்குலைப்பதற்கு இந்த ஆட்சியின் சாதனைகளை செந்தில்வேல் போன்றவர்கள், தங்கத்தமிழ் செல்வன் போன்றவர்கள் எங்க ஆங்கிலும் சொல்லிக்கிட்டு என்கிட்ட வரமாட்டான், வந்து அவனுக்கு உடனடியாக அடி கிடைக்கும். உடனடியாக என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிடும், லேட்டா கிடைக்காது. அரங்கத்தை விட்டு வெளியேறணும்னு கவனிச்சிருக்காங்க, நம்ம அரங்கத்துக்குள்ளே கவனிச்சிருவோம். அதனால அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. அதாவது திராவிட இயக்க தோழர்கள் சரியான முறையில நம்முடைய எதிரிக்கு பதில் சொல்லணும். கருத்து கருத்து, எழுத்து கருத்து, சொல்லுக்கு சொல் நம்ம மோதுவோம். அதே நேரத்துல இந்த கூச்சல் குழப்பம் எல்லாம் பெண்ணாயிலாக்க ஆனகனே அடிச்சிடணும், மண்டை அங்கனே அடிச்சு உட்கார வச்சிடணும். கருத்துக்கு பதில் சொல்றா, வாதத்துக்கு பதில் சொல்றா, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றா, அறிவியல் பூர்வமான கேள்விக்கு பதில் சொல், எங்கள் ஆட்சியின் சாதனைக்கு பதில் சொல். 11 ஆண்டு காலம் இந்த நாட்டை குட்டிச்சவராக்குன மோடி அரசு, வெக்கங்கட்ட மோடி அரசு, அதுக்கான ஆதாரங்கள் நாங்க அள்ளி வீசும் போது உனக்கு ஆத்திரம் வருது, உனக்கு இருக்கிற ஆத்திரம் வருது. அப்படி ஆத்திரம் அங்கே சபையை சீர்குலைக்கின்ற போது நடந்தால் அவனை நான் பார்க்க வேண்டியதுல பார்த்துதான் தீரணும். பார்த்ததுல தப்பே இல்லை. தொடரும். நன்றி சார். நன்றி.